ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்தமான் நிக்கோபார் தீவு எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம். அந்தமான் நிக்கோபார் தீவு இந்தியாவை சேர்ந்தது. இன்னும் சில பேர் அந்தமான் ஒரு தனி நாடு, அங்கே போகிறதுக்கு பாஸ்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அந்தமான் நிக்கோபார் 7 யூனியன் பிரதேசத்தில் ஒன்றா கருதப்படுது. நம்ம இந்தியாவை சேர்ந்தது தான். அந்தமான் நிக்கோபார் தீவு நம்ம இந்தியா மேப்பில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேப்புக்குள்ளே இல்லாமல் தனியாக ரைட் சைடு கீழே இருக்கும். அது கடல்னால் சூழ்ந்து காணப்படுறதுனால அந்தமான் நிக்கோபார் தனி ஒரு தீவாக கருதப்படுது. சென்னையிலேருந்து 1450 கிலோமீட்டர் தொலைவில் அந்தமான் நிக்கோபார் அமைஞ்சிருக்கு. அந்தமான் நிக்கோபாரோட தலைநகர் என்னன்னு சொன்னோன்னா போர்ட் பிளேயர் அப்படிங்கிறாங்க. இதில் மொத்தம் 572 தீவுகள் காணப்படுது. அந்தமானில் மட்டும் 550 தீவுகளும், நிக்கோபாரில் 22 தீவுகளும் இருக்குது. இதில் 10 தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமான் நிக்கோபாரில் என்ன மொழி பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, பெங்காலி இந்த மாதிரி எல்லா மொழிகளிலும் பேசப்பட்டு வருது. அங்கே துணைநிலைய ஆளுநர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. சுதந்திரத்துக்கு முன்னால் அந்தமான் நிக்கோபார் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். 1857 இந்தியாவில் பெரிய கலவரம் நடந்திருக்கு. அங்கே நிறைய புரட்சியாளர்கள் தோட்டா, பீரங்கி இந்த மாதிரி வெப்பன்ஸ்னால உயிரை பறிச்சிருக்காங்க. அப்போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சவங்களை ஆங்கிலேயர்கள் நம்ம இவங்களை எங்கேயாவது தனியாக கொண்டு போய் கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் தேடி இருக்காங்க. நம்மளை எதிர்த்து யாரும் கிளர்ச்சி செய்யக்கூடாது. அப்படி கிளர்ச்சி செஞ்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. அவங்கள தனியாக ஒரு குடியிருப்பு செஞ்சு அவங்கள கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் தேடும்போது தான் அவங்களுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவு கண்ணில் தென்பட்டிருக்கு. அப்போது 1858 ஆண்டில் 733 கைதிகளை அவங்க கப்பலில் கொண்டு போயிருக்காங்க. அப்போது அந்த கைதிகளை வரவேற்க உயிரற்ற நிலமும் தண்ணியும் மட்டுமே அங்கே காணப்பட்டிருக்கு. இங்கேருந்து கொண்டு செல்லப்பட்ட கைதிகளுக்கு ஒரு சரியான அடிப்படை வசதிகளும் வாழ எந்த ஒரு இடமும் இல்லை. தொழுவங்களில் தான் அவங்க தங்கி வாழ்ந்திருக்காங்க. நாள் முழுதும் வேலை, அயராத உழைப்பு, குறைவான உணவு மட்டுமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கடைசியில் உழைப்புக்கு அப்புறம் மரணம் மட்டுமே அவங்களுக்கு நேர்ந்திருக்கு. அதே போல் கைதிகளை துன்புறுத்தினதுனால அவங்களோட உடம்புல காயங்கள் ஆறாமல் தோல் நோய், அரிப்பு இந்த மாதிரி நிறைய நோய்கள் சிறையில் இருந்த அனைவரும் மரணத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அதுக்கப்புறம் 19ஆவது நூற்றாண்டில் சுதந்திர போராட்டம் வேகமாக நடைபெற்றிருக்கு. இந்தியாவில் கைதிகள் அதிகமாக இருக்காங்க. அதனால் அந்த கைதிகளெல்லாம் அந்தமானுக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு போதிய இருப்பிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதிகளை வச்சு 1896ஆவது ஆண்டில் ஒரு செல்லுலார் ஜெயில் கட்ட தொடங்கியிருக்காங்க. அது 1906ஆம் ஆண்டில் முடிஞ்சிருக்கு. அதாவது 9 ஆண்டுகள் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இதற்கு பேர் செல்லுலார் ஜெயில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலாபானி அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெயிலை சொல்லுவாங்க. காலாபானின்னு சொன்னோன்னா, காலானா கருப்பு, பானினா தண்ணி. அதாவது கடல் நடுவே அவங்க கடலில் சூழ்ந்து அவங்க சாகணும், தண்ணியிலே சாகணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் காலாபானி. காலாபானிங்கிறது ஒரு தொலைதூர இடம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த சிறைச்சாலை எப்படி இருந்திருக்குதுன்னா, ஒரு 7 பிளாக் சுற்றுச்சுவர்கள் வச்சு நடுவில் ஒரு பெரிய கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது சிறை உள்ளவங்களை கண்காணிக்கிறதுக்காக கோபுரத்தின் நடுவில் உச்சியில் சிறைச்சாலை காவலாளி பார்த்தாருன்னா அந்த 7 சுற்றுச்சுவரில் உள்ள சிறைவாசிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் அந்த கோபுரங்களை வச்சு கட்டி வந்திருக்காங்க. அதில் ஒரு காற்றே போகாத மாதிரி ஒரே வெளிச்சம் வர்றதுக்காக சிறிய ஓட்டை மட்டும் விட்டு அந்த சிறை கட்டியிருக்காங்க. இந்திய சிறைவாசிகள் யாருமே ஒருத்தங்க பார்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அறை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறையில் 2 தட்டு கொடுத்துருக்காங்க. தட்டு ஒன்று சாப்பிட்றதுக்காக, இன்னொன்று மலம் கழிக்கிறதுக்காக. அது என்னென்னா, அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் மலம் கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு தட்டில் சாப்பிட்டுக்கணும், இன்னொரு தட்டில் மலம் இருந்துக்கணும். அடுத்த நாள் எப்போ சிறை அவங்க திறக்கிறாங்களோ அப்போ தான் அந்த மலத்தை நம்ம வெளியில் கொட்ட முடியும். அதுவரை அந்த மலத்தோடு தான் நம்ம தூங்கணும், அங்கே தான் தங்கணும், அங்கே தான் சாப்பிடணும். அந்த மாதிரி ரொம்ப கொடுமைகளை நம்ம இந்தியர்களை அனுபவிச்சிருக்காங்க. அதிகமான வேலையை கொடுத்துருக்காங்க. அங்கே மரம் வெட்டுதல், கற்கள் உடைத்தல், கையில் விலங்குகளை கட்டி, அதாவது கையில் சங்கிலினால் பூட்டப்பட்டு வேலை பார்க்க விட்டுருக்காங்க.
அங்கே தென்னை மரம் அந்தமான் நிக்கோபார் தீவில் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும். அதனால அவங்களே தேங்காய் மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து அவங்க கையால் ஒரு நாளைக்கு 20 கிலோ அளவுக்கு தேங்காய் நாறுகளை அவங்க கையாலே உரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரித்து தேங்காயை எடுத்து தனியாக செக்கு ஆட்டணும். மாடுகளை வச்சு தான் வந்து நம்ம செக்கு ஆட்டியிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த சிறை காவலாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியர்களை கையாலே செக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுமைகளை படுத்திருக்கிறாங்க. ஆனால் சரியான உணவு அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் நிறைய பேர் பசி கொடுமையால் இறந்து போயிருக்காங்க. அவங்க சொல்கிற வேலையை சரியாக நம்ம கேட்கலாட்டி அவங்கள தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அவங்க தூக்கு போடுற இடத்துக்கு கீழே ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தை தூக்கில் ஏற்றி விட்டாங்கன்னா அந்த துவாரத்து வழியாக அவங்க நேராக கடலுக்கு போயிடுவாங்க. கடலில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு துவாரம் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைகளை ரொம்ப பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1930ஆவது ஆண்டில் கைதிகள் எல்லாருமே கொடுமைகளை தாங்க முடியாமல் பகத்சிங், மகாவீரர், லாகூர், மோகன் ராகேஷ் இந்த மாதிரி போன்றவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உண்ணாவிரத போராட்டத்தில் அவங்க தொடர்ந்துருக்காங்க. அதனால் இங்கே உள்ள சிறைவாசிகள் எல்லாரும் அவங்களோட சேர்ந்து போராட்டம் செஞ்சுருக்காங்க. சாப்பிடாம இருக்கவும் அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக சிறை காவலாளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டாய உணவு கொடுத்துருக்காங்க. மூக்கு வழியில் பாலை செலுத்தி அது நுரையீரலில் போய் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்தியாவுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்போது தான் காந்தியடிகளும் ரவீந்திரநாத் தாகூரும் நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னோன்னே அந்தமானில் உள்ள சிறைவாசிகள் அனைவரும் போராட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதற்கப்புறமா 1942 ஜப்பான் அரசு அந்தமானை வந்து ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டு வன்முறையில் ஈடுபட்டு அந்தமானை கைப்பற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1943ஆவது ஆண்டில் சுபாஷ் சந்திர போஸ் அந்தமானுக்கு வந்திருக்காரு. வந்து அந்தமானில் உள்ள சிறை கைதிகளையும் அந்தமானையும் காப்பாற்றி இந்தியாவோட கொடியை நாட்டியிருக்காரு. அதற்கு பிறகு தான் இந்திய மக்கள் பிழைப்பு தேடி அந்தமானுக்கு வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் ஒரு தீவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு செல்லுலர் ஜெயிலில் லைவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.